ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷனில் புதுசாக ஒரு கேமை பற்றி நான் லைவாக கேம் ப்ளே பண்ணி ஷோ பண்ண போகிறேன். அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும், நம்ம மற்ற கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது அதை விட இதில் அதிகமாக எப்படி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்துட்டு யூஸ் பண்ணுற பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்டு நம்மளோட டெலிகிராம் சேனலை இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப், அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா, நிறைய கிரிப்டோ அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். இதன் மூலியம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ கம்பல்சரி எல்லாருமே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பற்றி ஆல்ரெடி லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்காம இருந்தால் கம்பல்சரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக யாரா பார்த்துட்டு இருந்தால் இதோட பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு 10 ருபீஸ் கொடுப்பாங்க. டெய்லி வந்து பண்ணால் செக்இன் போனஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்ணும்போது வீக்லி போனஸ் இருக்குன்னா ஒரு 150 வரைக்கும் உங்களால் க்ளைம் பண்ண முடியும். ஓகேங்களா, அப் டு 150. மினிமம் வந்து பண்ணால் ஒரு 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் உங்களால் க்ளைம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அண்ட் இதோட அப்ளிகேஷன் லிங்க்கு, டீட்டெயில் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எப்படி ப்ளே பண்ணணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அது பேர் தான் டீட்டெயில் வீடியோ. அண்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேமுக்கும் நான் ட்ரிக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கம்பல்சரி எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோவில் ஸ்ட்ரெயிட்டாக கேம் ப்ளே வீடியோ. என்ன கேம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் இந்த டைகர் விஸ் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம் மட்டும் தான் ப்ளே பண்ணுவோம். ஆனால் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கேம்ஸ் இருக்கும். எல்லாமே சேம் கான்செப்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேம் என்ன அப்படின்னு கேட்டால் லக்கி பால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கேம். இந்த ஒரு கேமில் நம்மளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பேசிக்கான கான்செப்ட் என்ன, 3 கலர் இருக்கும். 3 கலரில் 2 கலர் தான் விழும். அந்த 2 கலரில் அடுத்த என்ன கலர் விழுமோ அதை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேம் எடுத்துப்போம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு கேம் எடுத்திங்கன்னா 3 கலர் இருக்குங்களா, ப்ளூ இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது. இந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா ஒரு டைம் தான் விழும். ஓகேங்களா, ஏன்னா அந்த வீல் பார்த்திங்கன்னா தெரியும், வீலில் 2 டைம்ஸ் தான் ரெட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்லோ தான் மாற்றி மாற்றி இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் என்னது, ப்ளூ விழும் இல்லை எல்லோ விழும். இதெல்லாம் ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். நீங்கள் 2x இருக்குது பார்த்தீங்களா, 2x இது 9x. ஓகேங்களா, நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இந்த டைகர் விஸ் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேமும் அதே சேம் கான்செப்ட் தான். இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து சேம் கான்செப்ட். ஆனால் லக்கி பால் என்ன கான்செப்ட் அப்படின்னா கேமோட கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா, அடுத்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 to 4 நம்பர்ஸ்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் விழும். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ளூ கலரு 6லேருந்து 9 அந்த நம்பர் விழுந்துச்சுன்னா அது பண்ணால் இந்த ப்ரௌன் கலர் விழும் அப்படின்னு அவங்க ஒரு அசம்ஷன் வச்சு பார்த்தா போயிட்டு இருக்குது. நடுவில் இருக்கக்கூடிய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேங்களா, ஸோ அந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விழாது மீன்ஸ் எப்போனா ஒரு டைம் தான் விழும். ஓகேங்களா, அதிகமான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு. இந்த பால் வந்து விழும்போது நீங்கள் பார்த்தீங்க இப்போ ப்ரௌன் விழுந்துருக்கா, இது வந்து வின்னு. ஓகேங்களா, ஸோ உங்களோட பெட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இதை சூஸ் பண்ணி பெட் பண்ணுங்கள், இல்லைனா இதை சூஸ் பண்ணி பெட் பண்ணுங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அண்டு இந்த கேமில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைகர் விஸ் எலிஃபென்ட்டு மற்ற 2 டைம்ஸ் ட்ரை பண்ணும்போது நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட் வந்து பண்ணால் 2x. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா 2.3 மடங்கு. ஓகேங்களா, நீங்கள் 10 ருபீஸ் பெட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு மற்ற கேம்ஸில் 20 ருபீஸாக வந்து ஆட் ஆகும். வின் பண்ணால் இதில் 23 ருபீஸாக கிடைக்கும். ஓகேங்களா, அதுவே 4.5 இது காமன் தான், 9 இது வந்து காமன், இது வந்து காமனாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தா ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ரெட் கலரும் வந்து மேக்ஸிமம் விழும். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வின்னிங் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வின்னிங் சான்சஸை விட வின்னிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அந்த 2.3 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அது வந்து 10 ரூபா பெட் பண்ணால் 20 ருபீஸ் கிடைக்கும். இந்த 23 ருபீஸ் 3 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகும். ஓகேங்களா,
ஆனால் சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கேம் ப்ளே பண்ணாலும் ஓகே. கான்செப்ட் என்ன? ஓகேங்களா? எதுனா ஒன்று சூஸ் பண்ணணும். ஒன்று இதை சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேலே இருக்கக்கூடியது ஒன்று ப்ரீவியஸ் மேட்சோட ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் லாஸ்ட் எப்பயும் ஒரு 5 மேட்ச் பாருங்க. 5லேருந்து ஒரு 6 மேட்ச் பாருங்க. எப்படி விழுந்துருக்குன்னு பாருங்கள். ப்ரௌன் வந்துருக்கு, அது ப்ளூ விழுந்துருக்கு, ப்ரௌன் விழுந்துருக்கு, அது ப்ரௌன் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணால் 3 டைம்ஸ் ப்ரௌன் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 4th டைம் ப்ரௌன் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ₹5 ₹10 சூஸ் பண்ணிக்கலாம். நான் 10ஓட சிப்பை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது மாதிரி டச் பண்ணுறேன். டச் பண்ணால் ₹10 நான் ப்ரௌன் மேலே பெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னால் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ண முடியாது, அதாவது ப்ளூ விழுமா இல்லை ப்ரௌன் விழுமா மாற்றி என்னால் பெட் பண்ணிட்டு வைக்க முடியாது அப்படின்னா எதுனா ஒன்றவே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ப்ரௌன் சூஸ் பண்ணி பெட் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நான் லாஸ் ஆகிட்டேன். இப்போ ப்ரௌன் விழுந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ லாஸ்ட்டாக என்ன விழுந்துச்சோ அது மேலே பெட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக என்ன வந்துச்சு, ப்ளூ விழுந்துச்சுன்னா ப்ளூ மேலே ₹20 பெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் ₹20 பெட் பண்ணுறேன்னா, நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் லெவலு. ஓகேங்களா? லாஸ் ஆனால் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணும். லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதே சேம் பெட்டு போயிட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ₹20 பெட் பண்ணேன். நமக்கு கிடைச்சது ₹46. ஓகேங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் நீங்கள் மற்ற 2 கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது. நான் ஏன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ₹10 பெட் பண்ணேன், அது லாஸ் ஆச்சு. செகண்ட் டைம் நான் ஏன் ₹20 பெட் பண்ணேன்னா, நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பெட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் ₹20 பெட் பண்ணேன். சப்போஸ் நான் இதுவும் லாஸ் ஆகியிருந்தேன் அப்படின்னா, 3வது பெட்டு எவ்வளோ பெட் பண்ணியிருப்பேன்னா, நான் லாஸ்ட்டாக பெட் அமௌண்ட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க, ₹30ங்களா, 30 விட அதிகமாக பெட் பண்ணணும். அப்போ ₹40 நான் பெட் பண்ணியிருப்பேன். சப்போஸ் தேர்ட் டைமும் நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் எவ்வளோ டோட்டலாக லாஸ் பண்ணேன் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்ப்பேன். எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன், ₹10, ₹20, ₹40, ₹70 லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 70 விட அதிகமாக பெட் பண்ணோன்னா ₹8 நான் பெட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் ஃபண்டை பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணாலே போதும். நீங்கள் ஆல்ரெடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டுமே பண்ணால் ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் டைம் ₹10 பெட் பண்ணால், செகண்ட் டைம் ₹20 பெட் பண்ணால், இது லாஸ் ஆனதால் எனக்கு எவ்வளோ கிடைச்சது, ₹46 கிடைச்சது. நான் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ, ₹30 தான். ஓகேங்களா? ₹30 46ல் போனால் எவ்வளோ ஆகும், நமக்கு ₹16 ப்ராஃபிட். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் வின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு பெட்டு என்ன, நான் ஃபஸ்ட்டு ₹10 தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அடுத்த டைம் என்கிட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாற்றி பெட் பண்ணக்கூடாது. அடுத்த டைம் மறுபடியும் ₹10 தான் பெட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு மேட்ச் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக என்ன விழுந்திருக்கு, ரெட் விழுந்திருக்கு. ரெட் விழுந்தால் வெயிட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணாதீங்க. நம்ம அடுத்து என்ன கலர் விழுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? உங்கள்கிட்ட அமௌண்ட் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா எதுனா ஒன்றையே சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூனா ப்ளூ மேலேயே பெட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? எப்படியும் ஒரு டைமாச்சும் விடணும். ஏன்னா ஒரு 4-5 டைம் தான் பண்ணால் ஒரு கலர் விழும். அது டைம் கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றே சூஸ் பண்ணி கூட பெட் பண்ணலாம். நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணால் தான் நீங்கள் கரெக்டாக பெட் பண்ணதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ளூ விழுந்துருக்குங்களா, நான் இந்த டைம் ப்ளூ சூஸ் பண்ணிவிட்டு ₹10 பெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். வின் ஆனால் ஓகே, வின் ஆகலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த டைமும் ப்ளூ மேலே தான் பெட் பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். எப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் பாருங்கள் ப்ளூ விழுந்துருக்கு, 2 டைம்ஸ் ப்ரௌன் விழுந்துருக்கு, அடுத்த 2 டைம்ஸ் ப்ளூவில் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம 80% ப்ரிடிக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கம்பல்சரி 100% சொல்ல முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக பாருங்கள் என்ன விழுந்துருக்கு, ப்ரௌன் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நாம் அமௌண்ட் லூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ப்ளூ மேலே தான் பெட் பண்ணேன். நான் வின் ஆக வரைக்கும் ப்ளூ மேலே தான் பெட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதே ப்ளூ மேலே நான் ₹20 பெட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆனால் நம்மளோட கான்செப்ட் எப்படி, அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்டில் நான் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக பண்ணால் ப்ளூ தான் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ₹46 நமக்கு ₹30 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, எனக்கு ₹16 பண்ணால் ப்ராஃபிட் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் வின் பண்ண மாதிரி. இதில் சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றும் பெருசாக அனலைஸ் பண்ணல. ஓகேங்களா? இது விழும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணல. ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டேன். என்ன சூஸ் பண்ணேன், ப்ளூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும், ஒன்று ப்ளூ விழ போகுது, இல்லை ப்ரௌன் விழ போகுது. எதுனா ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். நான் வின் ஆகி இது மாதிரி தான் பெட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஓகேங்களா?
லாஸ் ஆனாலும் இது மேலே தான் பெட் பண்ணியிருப்பேன், வின் ஆனாலும் இது மேலே தான் பெட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தா நான் வின் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா ப்ளூ மேலே பெட் பண்ணேன், லாஸ் ஆயிடுச்சு. செகண்ட் டைமும் ப்ளூ மேலே தான் பெட் பண்ணேன், அது வந்து வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 4, 5 டைம்லாம் விழாது. ஒரு 3 டைம், சப்போஸ் 3 டைம் லாஸ் ஆனால் கூட 4ஆவது டைம் இது மாதிரி விழுந்து தானே ஆகணும். ஒரு டைமாச்சும் இந்த ப்ளூ விழுந்து தானே ஆகணும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ஃபன் லெவல் கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணி லாஸ் ஆன அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை விட கொஞ்சம் ஒரு படி அதிகமாக பெட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு டைம் வின் பண்ணாவே போதும், ஒரு நல்ல டீசெண்டான இன்கம் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷனில் மற்ற கேம்ஸில் நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டை விட இதில் வின் பண்ணும்போது அதை விட அதிக அமௌண்ட்டை வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்.